Hello bros, welcome back. So இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணணும். நான் போன வீடியோவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் முடித்தேன். இந்த வீடியோவில் பேசிக்காக ப்ராஜெக்ட் செட்டப் தான் பண்ணணும். பட் ஸ்டில் ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. எஸ், நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டப் வேணும் அப்படின்னா இட்ஸ் இனிஷியல் செட்டப் வேணும் அப்படின்னா நான் கிட்டப் லிங்கை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த செட்டப் பண்ண தான் போகிறோம். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு MongoDB தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட டேட்டா பேஸாக அப்படின்றது. ஸோ வந்துட்டு ஒரு MongoDBயோட பேசிக் ஒன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வே வந்துட்டு நம்ம டைரெக்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ தென் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கெட் த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எஸ், நான் போன வீடியோவில் உங்களை வந்துட்டு MongoDB இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன் ஃபார் லினக்ஸ், மேக் ஆர் விண்டோஸ். இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நான் இன்னொரு சிம்பிள் சொல்யூஷனும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எஸ், நீங்கள் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா sudo systemctl status mongodன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு MongoDB சர்வீஸ் ரன்னிங் அப்படின்னு வரணும். இப்போ எனக்கு could not be foundன்னு வருது பிகாஸ் நான் MongoDB வந்து டேரெக்டாக என் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ டு பி கிளியர், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும்னா இந்த ப்ரொசீஜர் படி, இந்த ஸ்டெப்ஸில் வர MongoDBயோட டாக்குமெண்டேஷனில் இருக்கிற இந்த ஸ்டெப்ஸில் வர ப்ரொசீஜர் படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரன்னிங்னு வரணும். ஓகே, பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட MongoDBயை டாக்கரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா main-mongo கண்டெய்னர் நேம் டாக்கரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் MongoDBயை டாக்கரில் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் டாக்கர் உங்களோட சிஸ்டமில் வச்சுருந்தீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோர் நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், அதை மட்டும் ரன் பண்ணால் போதும். ஓகே, இந்த கமாண்ட், எஸ், இது அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நம்ம கிட்டப் ரெப்போசிட்டரி ப்ளஸ் இந்த கமாண்ட் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா இது மட்டும். ஓகே, ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 27018 போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு MongoDB வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மிஷினை ரீபூட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் கண்டெய்னர் நேம், பார்த்தீங்கன்னா main-mongo நேம்னு கொடுத்துருக்கீங்க, இதுதான் கண்டெய்னர் நேம். ஸோ இன்கேஸ் நீங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டாக்கர், ஸோ இப்போ நான் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, MongoDB ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் PS போட்டேன்னா, ஸோ நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், டாக்கர் இன்ஸ்டால் பண்ணால் தான் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ டாக்கர் இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் கூட வீடியோ சர்ச் பண்ணலாம், இல்லைனா டாக்கரோட அஃபீஷியல் டாக்குமெண்டேஷனில் எல்லாத்துக்குமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டெபியனுக்கு, மேக் ஓஎஸ்க்கு, விண்டோஸ்க்கு. பேசிக்காக விண்டோஸ்க்கும் மேக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் இன்ஸ்டலேஷன். ஸோ லினக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்கர் PS போட்டிங்கன்னா இது வரணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா டாக்கர் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆர் sudo டாக்கர் PS போட்டிங்கன்னா இப்படி வரணும். ஓகே, விண்டோஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்கரோட ஆப்பே இன்ஸ்டால் ஆகும், மேக்குக்கும் சேம் வே அதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இந்த கமாண்டையும் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மிஷினை ரீபூட் பண்ணதுக்கப்புறம் டாக்கர் ஸ்டார்ட் main-mongo நான் வச்ச நேம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு நேம் வேணும்னாலும் சாரி கேஸ், இங்கே நேம்னு கொடுத்துருக்கேன், இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு நேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட கண்டெய்னர். ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா MongoDB ஸ்டார்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா டாக்கர் PS. ஓகே, MongoDB ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, இது வந்துட்டு ஒன் வே ஆஃப் இன்ஸ்டாலிங் MongoDB. ஆர்எல்ஸ் டு பி கிளியர், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓகே, ஸோ நீங்கள் Mongoose ஷெல் எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மாங்கோன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Mongoose ஷெல்லுக்கு போகும். பாயிண்ட் கிளியர், நான் என் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் எனக்கு இதுவும் போகல. ஓகே, ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக இந்த கண்டெய்னருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த கண்டெய்னருக்குள்ளே போகணும். ஓகே, டாக்கர் எக்ஸிக்யூட் -it. ஸோ இந்த கமாண்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டெய்னருக்குள்ளே போகிறது. இன்கேஸ் நீங்கள் டாக்கரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, கிளியராக சொல்லிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, main-mongo bash. ஓகே, இங்கே நான் மாங்கோன்னு கொடுத்தேன். இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே இருக்கு, கேன் சி இது என்னோட PC.
இது கண்டெய்னர். ஓகே, இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே இருக்க டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே கிளியர் பண்ணிவிட்டு மாங்கோன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மாங்கோ ஷெல்லுக்குள்ளே என்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா ஷோ டிபிஎஸ்ன்னு கொடுத்தோம்னா என்னோட டேட்டாபேஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இனிஷியலாக உங்களுக்கு டேட்டாபேஸ் இருக்காது, உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே போக தேவையில்லை, டேரெக்டாக உங்கள் சிஸ்டம்ல இருந்தே மாங்கோன்னு கொடுக்கலாம், உங்களுக்கு நாட் ஃபவுண்டுன்னு வராது. ஓகே, பாயிண்ட்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டாக்கர் ரிலேட்டட் கமெண்ட்ஸ். ஓகே, யா, இப்போ MongoDB உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கணும். மாங்கோன்னு கொடுத்தா இந்த ஷெல்லுக்குள்ளே போகணும், ஷோ டிபிஎஸ் கொடுத்தா உங்களுக்கு டேட்டாபேஸ் இருக்காது, எம்டியாக வரணும். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இன்கேஸ் ஏதாவது இதில் ஏதாவது ட்ரபிள் இருந்தாலும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, திங்க் கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ MongoDBயோட பேசிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நான் MongoDBயோட ஷெல்குள்ளே இருக்கேன். நீங்களும் MongoDBயோட ஷெல் என்டர் ஆகிக்கோங்க. அரல்ஸ் நீங்கள் MongoDB இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ஷெல்லுக்கு போக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள் how to enter inside MongoDB shell அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நாட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஷோ டிபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, கரெக்ட்? ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் என்கிட்ட இருக்குது, பட் இன்கேஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோன்னா ஜஸ்ட் யூஸ் கமாண்ட் தான். யூஸ் எக்ஸாம்பிள் டிபின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்விட்ச் டு எக்ஸாம்பிள் டிபி. ஸோ இப்போ ஷோ டிபிஎஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் காட்டும். ஸோ இந்த யூஸ் கமாண்ட் மூலிமா நம்ம டிபி கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எஸ், இந்த எக்ஸாம்பிள் டிபி காட்டல. ரீசன் ஒய் அப்படின்னா இதுக்குள்ள எந்த கலெக்ஷனுமே இல்லை. ஸோ காட் இட். இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு காட்டும். 1 செகண்ட், கலெக்ஷன் இல்லாதனால காட்டும். இப்போ வந்துட்டு இன்சர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சர்ட்டிங் இன்சைடு MongoDB அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இன்சர்ட் MongoDB. ஸோ MongoDBயோட டாக்குமெண்டேஷன் போகிறேன். ஓகே, ஸோ இன்சர்ட் ஓகே, இதுதான் கமாண்ட். ஓகே, ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணுறேன். இன்சர்ட் கமாண்ட் சிம்பிள் தான். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். எஸ், இப்போ வந்துட்டு டிபி டாட் ப்ராடக்ட்ஸில் இன்சர்ட் ஆயிடுச்சு இந்த ஐட்டம் அப்படின்ற இதுதான் கலெக்ஷன். ஓகே, ஜஸ்ட் ஜேசன் தான். லைக் யூ கேன் சி ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான். இன்கேஸ் நீங்கள் MongoDBயில் ஃபெமிலியர் இல்லைன்னா, NoSQLல ஃபெமிலியர் இல்லைன்னா எல்லாமே ஜேசன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ நம்ம மொரவே MongoDB நிறைய யூஸ் பண்ண உங்களுக்கே புரியும், அத்தனையுமே ஜேசன் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஷோ டிபிஎஸ் கொடுத்தேன் அப்படின்னா, சாரி அது ஷெல்லை விட்டு வெளியே வந்துருச்சு. ஷோ டிபிஎஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டிபி இங்கே இருக்குது. பிகாஸ் அதுக்குள்ளே கலெக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் இன்சர்ட் ஆனதுனால லைக் மொரவே அதில் வந்துட்டு டிபி நமக்கு இப்போ காட்டுது. இப்போ யூஸ் எக்ஸாம்பிள் டிபி கொடுக்குறேன் அகைன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்குனாலும் சரி, நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்குனாலும் சரி, சேம் கமாண்ட் தான். யூஸ் பண்ணிட்டேன். இப்போது ஷோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ் ஒரே ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைண்ட். ஸோ ஃபைண்ட் query இது வந்துட்டு. ஸோ நீங்கள் MongoDBயில் போயிட்டு MongoDB ஃபைண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது 5ல் இருக்குது கரண்ட்டில். ஸோ நம்ம 4.4 போய்க்கலாம். சாரி கைஸ், என் த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ சாரி. ஓகே ஓகே, ஸோ ஃபைண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா MongoDB டாக்ஸில் find a document. I don't know why கொஞ்சம் MongoDBயோட டாக்குமெண்டேஷன் போராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கூகுள் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி MongoDBயோட டாக்ஸ் எல்லாத்துக்கும். ஃபைண்ட் MongoDBன்னு கொடுத்தோம் அப்படின்னா
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் ஃபைண்ட் அப்படின்னு வரும். ஸோ லோட் ஆகுது. திஸ் இஸ் இட். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். கலெக்ஷன் நேம் ஃபைண்டுன்னு போட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் ஆகும். இது கண்டிஷன்ஸ், இது நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். அது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ ஃபைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, இது நம்ம இன்சர்ட் பண்ணது ஐ ரிமெம்பர். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இன்சர்ட் பண்ணது. இங்கே ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஓகே, அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ மாங்கோடிபியில் நீங்கள் எதை இன்சர்ட் பண்ணாலுமே ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். யூனிக் ஐடென்டிஃபையர் அந்த கலெக்ஷனோட அந்த ஐட்டமோட யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ இந்த டேட்டா இங்கே இருக்குது இன்க்ளூடிங் ஒரு ஐடி. ஓகே, ஸோ தட் ஷுட் பி இட். ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது. அகைன் அதை இன்சர்ட் பண்ணதை ஃபைண்ட் பண்ணுறது, தென் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, கலெக்ஷனை லிஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் இவ்வளோ தான் சிம்பிள் மாங்கோடிபி. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. அக்ரிகேஷன், ஃபைண்ட் ஒன், லைக் மோரோவர் இன்னும் மாங்கோடிபியில் நிறையா இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் பேர் பேசிக்ஸை மட்டும் இதில் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸ். உங்களுக்கு எண்ட் ஆஃப் செக்ஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா எப்படி யூஸ் டிபி மூலயமா வந்துட்டு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது, எப்படி கலெக்ஷன்ஸை ஷோ பண்ணுறது, தென் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, குவைட் சிம்பிள். அண்ட் அனதர் திங், இப்படியே வந்துட்டு நம்ம மாங்கோடிபியோட ஷெல்லையே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது டெர்மினல்லே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இன்கேஸ் மாங்கோடிபிலேயே அஃபிஷியல் என்னென்னா வந்துட்டு காம்பஸ், மாங்கோடிபி காம்பஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரோபோ 3D. ஸோ நீங்கள் ரோபோ 3D இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரோபோ 3D சைட்டுக்கு போனோம் அப்படின்னா, ஸோ இதான் ரோபோ 3D. ஸோ ஃப்ரீ டூல் தான். ஸோ ஸ்டுடியோ 3D கிடையாது, ரோபோ 3D. ஜஸ்ட் அ மினிட். பாயிண்ட் என்னன்னா இப்போ ரோபோ 3D இல்லை, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்சி ரோபோ 3D இருக்குது. பட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரோபோ 3Dயை ஸ்டுடியோ 3Dயாக மாற்றிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதே இன்ஸ்டால் பண்ணி, ஸோ இதே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ், மேக், ஆர்எஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த விசார்ட் வந்துட்டு வரும். ஸ்டுடியோ 3D, ரோபோ 3D சேம், கொஞ்சம் யூஐ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்துட்டு இங்கே கனெக்ஷன் நேம் ஏதாவது வச்சுக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் டாக்கரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்னோட கமாண்ட் வச்சு 170.1.8 கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இல்லை நார்மலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் படி 170.1.7 இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் என்ன போட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அரல்ஸ் நீங்கள் வந்துட்டு டேட்டாபேஸ் வந்துட்டு க்ளவுடில் வச்சுருந்தீங்கன்னா அந்த யூஆர்எல் நீங்கள் போடணும். ஸோ அந்த கேஸ் நமக்கு இல்லை. ஸோ இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். என்னோட பார்த்தீங்கன்னா என்னோட டாக்கரில் இருக்குது, நேம் மாங்கோ டாக்கர் அண்டு 270.1.8 வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட டேட்டாபேஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ யூ கேன் சி எல்லாமே ஷோ ஆகுது. நம்ம எக்ஸாம்பிள் டிபி இப்போ கிரியேட் பண்ணது இங்கே ஷோ ஆகுது. கலெக்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு யூஐ இருந்தால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் ஷெல்லில் போய்ட்டு நம்ம டெர்மினலில் ஒர்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரோபோ 3D ஆர் ஸ்டுடியோ 3D. ஓகே, ரோபோ 3D இருக்காது பேசிக்காக. நீங்கள் வந்துட்டு பழைய வெர்ஷன் போய் சர்ச் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்டுடியோ 3Dயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சேம் யூஐ தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எவ்ரிதிங் இஸ் சேம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த செட்டப்பை பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம மாங்கோடிபியை டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணோம், கரெக்ட்? ஸோ ஸ்ட்ரெயிட்வே மாங்கோ ஷெல்லில் இருந்தோ ரோபோ 3D இருந்தோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம மாங்கோடிபியை மங்கூஸ் யூஸ் பண்ணி NodeJS சர்வர் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் தென் பேசிக்காக ஒரு மாடல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை வச்சு டேரெக்டாக வந்துட்டு சர்வர், நம்மளோட NodeJS சர்வர்லேருந்து MongoDB கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ். நிறைய சொல்லிட்டேன் நினைக்கிறேன். See you guys. Bye bye.